முடிச்சுக்கலாமா? தோ இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. அத பிஜேக்கு வந்து ஒரே ஒரு 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 என்ன சொல்றது, வேண்டுகோள் என்னன்னா, நாங்களே எங்க டயலாக வச்சு ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணலாம், ஏதாவது ஓட்டி விடலாம் தான் வந்திருக்கோம். எங்களுக்கு முன்னாடி நீங்க அந்த டயலாக போட்டீங்கன்னா ஒன்னே எழுபடாது. இந்த ஐடி கார்டு இருக்கு பாத்தீங்களா, அதாவது பாஸ்போர்ட் இல்லாம மெக்சிகோ வழியா நீங்க அமெரிக்கா கூட போயிடலாம். ஆனா காலேஜ் கேம்பஸ்குள்ள ஐடி கார்டு இல்லாம வர முடியாது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப சுதார் தான் வர்றான், அடிபட்டு நான் வர மாதிரி வரேன். அடிபட்டு வரியா? அது இல்ல, எங்க காலேஜ் கிடையாது. இது வந்து முற்றிலும் கற்பனை. சொல்லாம இருந்தா கூட பரவாயில்லை. பெண்கள்லாம் என்ன கேக்குறாங்கன்னா, உங்களோட கூந்தலுடைய ரகசியம் என்னன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி இந்த கூந்தலுக்கு வந்து நீங்க வந்து செம்பருத்தி பூ வந்து ஒரு 550 கிராம்ஸ் வந்து அரைச்சுக்கோங்க. அதை வந்து ஹேர்ல போட்டீங்கன்னா வளரும் நினைப்பீங்க, வளராது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. என்ன இது? ஆஹா, அப்புறம் சுதாரு வெள்ளாளர் காலேஜுக்கு வந்திருக்கோம். ஆமா, என்ன எப்படி ஃபீல் பண்ற? செம்ம வைபா இருக்கு. அப்படியே இந்த ஆரா வந்து பிளஸ் 10,000 ஆரா அந்த லெவலுக்கு இருக்கு. என்னென்னமோ டேர்ம்லாம் யூஸ் பண்றீங்களடா. ஆறாங்கிறீங்க, டெல்லுலுங்கிறீங்க. டெல்லுலுக்கு இவ்வளோ சவுண்டு போறேன், படம் பார்த்துருக்காங்க. அதாவது பொதுவாக வந்து இன்ஜினியரிங் காலேஜ் அப்புறம் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ்னு தனியாக இருந்தாலே வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் ஒரு சைடு இன்ஜினியரிங் ஒரு சைடு ஆர்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். எப்படி சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. ஓகே, ரொம்ப வருஷமா காலேஜ் வந்து ஒரு 50 இயர்ஸ் பக்கம் இருக்கு. 50 இயர்ஸ். அவர் 1969 சொன்னாரு. 69ல வந்து ஈரோடோட ஃபர்ஸ்ட் உமன்ஸ் காலேஜ் வந்து நாங்க தான் ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, வழக்கம் போல டெம்ப்ளேட் ரூம்ல அப்படியே ஆரம்பிப்போம். அந்த மாதிரிலாம் எதுவும் டெம்ப்ளேட் இல்ல. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க கொஞ்சம் முன்னாடி போய் அங்க நின்று பேசுவோம். அங்க நின்று பேசுவோம். ஓ, ஸ்டேஜ் இங்க வாங்க வாங்க. நாங்க தான் பின்னாடி நின்று பேசிக்கிருக்கோமா? பாத்தீங்களா, இந்த நிகழ்ச்சிக்காகவே சொல்லுங்க. புலன் விசாரணை கெட்டப்ல வந்திருக்காங்க. அவங்க ஆப்ரில் 11 அப்புறம் வேற என்ன இங்கிலீஷ்ல வேற என்ன அந்த லெவல்ல வந்து வந்திருக்காங்க. நீங்க நான் காலேஜ்ல எப்படி ட்ரெஸ் பண்ணேனோ அதே மாதிரி திருப்பி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான். அந்த காலேஜ்ல நான் படிக்கும் போது சிம்ரன் தான் பயங்கர ஸ்டைலுப்பா. ஆல் தோட்ட பூபதி நானடா, அதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஹிப் பெல்ட் எல்லாம் போடுவாங்க. சோ அந்த ஞாபகத்துல நான் திருப்பி இந்த மாதிரி போட்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான். சரி, பெண்கள்லாம் என்ன கேக்குறாங்கன்னா, உங்களோட கூந்தலுடைய ரகசியம் என்னன்னு கேக்குறாங்க. கூந்தலுடைய ரகசியம் ஆக்சுவலி வந்து காதுக்கு மேல ஏன் உங்களுக்கு முடி வளமாயிட்டதுன்னு கேக்குறாங்க. அது வந்து ஒரு படத்துல போய் நடிச்சேன், அவங்க வந்து அதை எடுத்து விட்டாங்க. ஆக்சுவலி இந்த கூந்தலுக்கு வந்து நீங்க வந்து செம்பருத்தி பூ வந்து ஒரு 550 கிராம்ஸ் வந்து அரைச்சுக்கோங்க. நம்ம தோட்டத்துல இருந்தா வெளி தோட்டத்துல இருந்தா எங்க இருந்தாலும் திருடி எடுத்துட்டு கூட வந்து பண்ணலாம். அதை வந்து ஹேர்ல போட்டீங்கன்னா வளரும் நினைப்பீங்க, வளராது. அது வந்து விழுந்துகிட்டே தான் இருக்கும். சாபம் உங்களுக்குலாம். சரி, காலேஜ்ல நீங்க எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்கூல் காலேஜ் டைம்ல எல்லாம் நாங்க ரொம்ப நல்ல பசங்க. ரொம்ப நல்ல அப்படின்னு சொல்லிக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஆனால் அந்த நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவுல 2 பேருமே ரொம்ப நல்ல பசங்க. டிஸ்டர்பன்ஸே பண்ண மாட்டாங்க. ஏன்னா காலேஜுக்கு போக மாட்டாங்க. இருக்கிறதே தெரியாது. ஐயா கொடுங்க. எந்த சப்ஜெக்ட் உங்களுடைய ஃபேவரட் காலேஜ்ல? டிஎஸ்பி தச்சு. அது எங்களுக்கு அதெல்லாம் இன்ஜினியரிங் ரெஃபரன்ஸா கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கலன்னு ஆர்ட்ஸ் சைடு இருந்து பாக்குறாங்க. புடிச்சிருச்சு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க படிச்சது கோயட் காலேஜா இல்ல ஒன்லி கோயட் காலேஜா? அது மட்டும் என்ன இவ்வளவு சிரிச்சிட்டு சொல்றீங்க? இல்ல, அது ஒரு சந்தோஷமா இருக்குல்ல. இல்ல, அது ஒரு ஜாலி தானே. இந்த பேருக்கு தான் நான் கோயடு. அது வந்து பேசிக்கா வந்து எப்படின்னா, நான் ஏற்கனவே படத்துல சொன்ன மாதிரி தான். அது வந்து சொன்னா வேற கோச்சுவாங்க. பரதேசி படம் பாத்திருக்கீங்களே? ஆமா, அந்த படத்துல வர மாதிரி எங்களை எல்லாத்தையும் கூட்டு போய் நாயமாறுன்னு சொல்லி ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சைடு நாங்க பேசிக்க கூடாது. கேர்ள்ஸ் டாக், பாய்ஸ் டாக். அப்படிதான் போய்கிட்டு இருந்துச்சு எங்க காலேஜும். நல்ல வேலையா போச்சு. இங்க டிஜே யாரும் இல்ல? ஆஃப் கோர்ஸ் இருக்காரா? டிஜேக்கு வந்து ஒரே ஒரு 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 என்ன சொல்றது, வேண்டுகோள் என்னன்னா, நாங்களே எங்க டயலாக வச்சு ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணலாம், ஏதாவது ஓட்டி விடலாம் தான் வந்திருக்கோம். எங்களுக்கு முன்னாடி நீங்க அந்த டயலாக போட்டீங்கன்னா ஒன்னும் எழுபடாது. அதை மட்டும் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஓகே,
காலேஜ் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனு, ஆனுவல் டே, கல்ச்சரல் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? போவீங்களா முதல்ல அதுக்கு? ஆமா அதுக்கெல்லாம் போயிருவோம்ல. அதுக்கு தானே இருக்கோம். ஆமா வருஷம் ஃபுல்லா காலேஜ் போனா கூட அந்த கரெக்டா நாங்க அட்டெண்டன்ஸ் கொடுத்துருவோம். காலையிலே போயிடுது. காலையில போயிருவோம். ஓகே. யாரு வராங்க, என்ன பண்றாங்க, எங்க போய் இருக்கலாம், எந்த இடத்துல நின்னோம்னா நல்லா எதா இருந்தாலும் தெளிவா பேசு. நீ பேசுறது எனக்கு வந்து தப்பு தப்பாவே கேக்குது. என்ன தப்பா எனக்கு யார் யார் வராங்கன்னா கெஸ்ட் யார் யார் வராங்க, கெஸ்ட் எப்படி வராங்க, பேராசிரியர்கள் யார் யார் வராங்க. நம்ம எங்க நின்னா யாரு கண்ணுக்கு தெரிய மாட்டோம். எங்க இருந்து என்ன சும்மா சரி யாரு கண்ணுக்கு தெரியாம எப்படியா ப்ரோகிராம் பாப்பீங்க? கொஞ்சம் சவுண்ட் கொண்டு கொடுத்துதா பண்ணி ப்ரோகிராம் நிறுத்த பிளான் பண்ணிருப்பீங்களா நீங்க 2 பேரும்? அது இல்ல சும்மா நின்று அப்படியே சும்மா காட்டிக்கிட்டே விளையாண்டுக்கிட்டு நாங்க இருப்போம். எந்த சப்ஜெக்ட் எப்பொழுதுமே கட் அடிப்பீங்க? எந்த சப்ஜெக்ட்டுக்கு போவே மாட்டீங்க? எந்த கிளாஸுக்கு? மேக்ஸ். உங்களுக்கு மேக்ஸ் இருக்கா? எல்லாம் இருக்கும்ல. அப்புறம் மேக்ஸ் இருக்குமோ? நம்ம சயின்ஸ் இருக்குல்ல, ஆர்ட்ஸ் மட்டும் நான் பிரிச்சேன். மேக்ஸ் தான் பல பேர் வாழ்க்கைய இதாக்கிட்டு இருக்கு. அப்ப இன்டகிரேஷன், டிஃபரன்சியேஷன், கால்குலஸ் எல்லாம் தெரியாது. அதெல்லாம் இருக்கிறதே தெரியாது. தெரியாதுமானுங்க. அரியரே இல்ல, பாஸ் பண்ணிட்டான். இல்ல அது வேற கணக்கு. அரியரே இல்லாம பாஸ் எவெல்லாம் பண்ணிட்டீங்களா? வந்து எனக்கு தெரியாதுங்க, ஜஸ்ட் எழுதி விட்டேன், பாஸ் பண்ணிடுவேன். போய் அதெல்லாம் கிடையாது. ஃபுல் பேப்பர் வந்து அதாவது கடைசி பக்கம் வரைக்கும் எழுதுங்க, பாஸ் பண்ணிடுவாங்க. அது மாதிரி எல்லா கிளாஸ்லயும் ஒரு பெஞ்ச்ல ஒரு பொண்ணு இருக்கும்ல. இல்ல படிக்கவே இல்ல, சத்தியமா ப்ராமிஸா நான் படிக்கவே இல்ல. எவ்வளவு சவுண்ட் மாறி மாறி காமிச்சிராங்க. எல்லாரும் பாஸ் போல இந்த காலேஜ்ல. வேலை முக்கியமா அது பொண்ணுங்க வந்து ரொம்ப மோசப்பா அந்த விஷயத்துல. பசங்களாச்சும் ஓப்பனா ஒத்துக்குவாங்க. ஏரோப்ளேன் போட்டு விளையாடுறாங்க. இல்ல ஆக்சுவலி இந்த இன்ஜினியரிங் இருக்குல்ல, இன்ஜினியரிங்ல வந்து எங்களுக்கு வந்து எங்க காலேஜ் கிடையாது. நாங்க வந்து கேள்விப்பட்ட ஒரு காலேஜ். எங்க காலேஜ் நினைச்சுக்க கூடாது. எங்க காலேஜ் மாதிரி நாங்க கேள்விப்பட்ட ஒரு காலேஜ்ல. அப்ப உங்க காலேஜ் அந்த மாதிரின்னு சொல்லலாம். அப்பதான் இல்லன்னு பூசி மொழி. அங்க வந்து நாங்க உள்ள வந்து காலேஜுக்கு உள்ள வர்றப்ப எங்க பிரின்சிபல் எல்லாம் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். சூப்பரா வந்து அவருக்கு வந்து என்னன்னா தமிழ் சூப்பரா பேசுவாரு, இங்கிலீஷ் வந்து சூப்பரா பேசுவாரு அப்படின்னு அவரே நினைச்சுக்குவாரு. ஆனா வந்து இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இங்கிலீஷுக்கு அவர் கஷ்டப்பட மாட்டாரு. உள்ள வந்தவனே வந்து இந்த ஐடி கார்டு இருக்கு பாத்தீங்களா, அதாவது பாஸ்போர்ட் இல்லாம மெக்சிகோ வழியா நீங்க அமெரிக்கா கூட போயிடலாம். ஆனா காலேஜ் கேம்பஸ்குள்ள ஐடி கார்டு இல்லாம வர முடியாது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப சுதார் தான் வர்றான். இல்லங்க, டெய்லி காலேஜுக்கு போனா ஐடி கார்டு தேவைப்படாது. அப்பப்போ காலேஜ் போனீங்கன்னா நீங்க இந்த காலேஜ்ல படிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கணும்ல. இல்ல இப்ப இவர்தான் பிரின்சிபல். வர்றேன் அப்படின்னா சுதார் வா, சுதார் வா, அப்படியே வா. நான் அடிபட்டு நான் வர மாதிரி வரேன். அடிபட்டு வரியா? கீழே விழுந்து எந்திரிச்சு வரேன் நான். இங்க பாரு, இதெல்லாம் நம்ம காலேஜ் சொல்ற மாதிரி இருக்கு. அது இல்ல, எங்க காலேஜ் கிடையாது. இது வந்து முற்றிலும் கற்பனை. சொல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, நீ சொல்லி கேம்பஸ் ஃப்ரண்ட்ல தான் நிப்பாரு. ஃப்ரண்ட்ல பார்த்தா பேச மாட்டாரு, பின்னாடி தான் நிக்கணும். அப்பா hey come here sir, where are you blabbering and going this and that? sir, what doing? கீழே விழுந்துட்டேன் சார். what? கீழே விழுந்துட்டேன் சார். tell it in English. English, only English. You fell down in the flat surface or flat surface, tingling surface? flat surface. Okay, let it be. Where is the ID card? அத மிஸ் ஆயிடுச்சு, கிழிஞ்சிருச்சு, தொலைஞ்சிருச்சு. I mean, what is the ID card? தொலைஞ்சிருச்சு சார். What is your ID card? வாட் இஸ் யுவர் ஐடி கார்டா? இல்ல சார், அது வாட் இஸ் யுவர் ஐடி கார்டு இல்ல, அது வேர் இஸ் யுவர் ஐடி கார்டு. So you are questioning me? No சார். Parents கூட்டு வாப்பா. சார் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி சார். வேணாம் சார். வாட் இஸ் ஐடி கார்டு காட்டு சார். I want to see your mother, everybody in my office room. Sir, I am wrong. You correct sir. You correct. What is your ID card is correct. What is your ID card? ID card வாங்கிட்டு வந்து என்கிட்ட பேசு தம்பி. சார் நான் மாக்கா பண்ண பேசிக்கிறேன். மிக முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ காலேஜ் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் வந்து 4 வருஷம். அப்ப கண்டிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் லவ், ஒரு ஃபர்ஸ்ட் கிரஷ், ஜாலி அதெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? சொல்லு கோபி. அத பத்தி சொல்லலாமே கோபி. இருந்துச்சு. எனக்கு ஒண்ணே ஒண்ணு இருந்துச்சு, இவனுக்கு ஒரு 4-5 இருந்துச்சு. இல்ல அதெல்லாம் கிடையாது. என்னது ஹார்ட் பிரேக்கா கிரஷா? எல்லாமே அது பேர்லாம் அப்ப டேர்ம்லாம் இப்பதான் சொல்றீங்க. அவனுக்கு வந்து பார்த்தாலே லவ் மோடுக்கு போயிடுவான் அவன். அந்த மாதிரி சுதார் வந்து அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ண மாட்டான். உன்னை பத்தி சொல்லு கோபி, என்னை பத்தி ஏன் சொல்லிட்டு இருக்க? இல்ல, என்னை பத்தி சொல்லணும்னா வந்து எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு படிச்சிச்சு, நானும் படிச்சேன். அப்புறம் அந்த பொண்ணு போயிருச்சு, நானும் வந்துட்டேன். சரி, காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல ஆசைப்படுகிறீங்களா? நல்லதாக 4 விஷயம்.
ஒரு காலேஜ் படிக்கிறது, இந்த கல்ச்சுரல்ஸ் இதெல்லாம் வந்து இயருக்கு ஒரு தடவை இந்த மாதிரிலாம் அந்த ஒரு ஃபன் எலிமெண்ட் இதெல்லாமே வந்து இப்போ நாங்கெல்லாம் வர்றோம் பேசுகிறோம், இது பார்க்குறது இந்த ஃபன்னெல்லாம் ஓகே ஒரு சைடு இருந்தாலும் நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற அப்பா அம்மா இந்த ஒரு ஃபன் எல்லாத்தையும் தாங்கிட்டாலும் நம்ம அந்த ஃபன் பார்ட்டுன்னு ஒன்று இருந்தாலும் என்னதான் அந்த லவ் டுடே பிரதீப் ரங்கநாதன் மாதிரி இருந்தாலும் அதை தாண்டி அந்த ரியல் லைஃப்ல அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மேட்டர்லாம் இருக்குல்ல, அது மாதிரி விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அடுத்த லெவலுக்கு போக எல்லார்கிட்டையும் வந்து கேட்டுக்கிறேன். போமர் அங்கிள் இல்ல நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், டக்குன்னு ரொம்ப சீரியஸா பேசுனியா, உன்னை பார்க்க நான் முடியல, அதனால தான் சொன்னேன். அப்படி சாரி. காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு ஏதாவது சொல்றான்னா நான் உசுரை கொடுத்து சொல்றேன். கரெக்ட் தான் இல்ல இல்ல அப்படி கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி உண்மையிலே மனசார ஏதாவது சொல்றான், எல்லாம் உண்மையிலே பாக்குறாங்க பாருங்க. நல்லா என்ஜாய் பண்ற டைம் இதுதான். இப்ப நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. காலேஜ் முடிச்ச உடனே உங்களை போட்டு இது பண்ண போறாங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல காலேஜ் முடிச்ச உடனே நீங்க வந்து சம்பாதிக்கணும், அப்புறம் வாழ்க்கையை பார்க்கணும், ரொம்ப சீரியஸான ஒரு பேஸ்குள்ள போயிருவீங்க. இதுதான் உங்களோட கடைசி அத்தியாயம். சந்தோஷமா நல்லா அதையாவது நல்லா சொல்றா கடைசியா. அதாவது நீங்க என்ஜாய் பண்ணி, அதாவது நாளைய பத்தின கவலை இல்லாம ஆமா இன்னைக்கு டுடே அப்படின்றத மட்டும் நினைச்சு வாழக்கூடியது வந்து இந்த காலேஜ் டைம்ல மட்டும் தான் வாழ முடியும். ஒரு சில டெஸ்ட், ஒரு சில இப்ப என்ன பிரச்சனையா இருக்கு, இப்போ ஒரு சில டெஸ்ட் எழுதணும், இந்த சப்ஜெக்ட் நடக்கும், தூங்காம உட்காந்து பார்க்கணும், இதெல்லாம் வந்து கஷ்டமா இருக்கா. வாழ்க்கை வந்து பெரிய கஷ்டம் பின்னாடி இருக்கு. ஆரி என்ன இப்பதான் போனாரு, மறுபடியும் அவர் பேசுற மாதிரியே இருக்குன்னு பாக்குற மாதிரி இருக்கு எல்லாரும். என்ன நீ மட்டும் என்ன உங்களுத்தா? சரி சரி விடு விடு, ஓகே ஒண்ணு கூட சரியா போச்சு. சார் இதை பாக்குறப்ப எனக்கு ஒரு பாட்டு பாடலாம் போல இருக்கு சார், பாடிக்கவா? பாடுங்க. நீங்க முடிக்க மாட்டீங்களா அப்படின்னு பாடுங்க. நான் பாடுறேன், அப்படியே என் கூட சேர்ந்து திருப்பி பாடணும் எல்லாரும். ஓகே, அப்படியே குரூப்பா பாடுவாங்க. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட சுதார். பொன்மணி பொன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. முடிச்சுக்கலாமா? முடிச்சு அவ்வளவுதான் பாட. ஓகே, தேங்க்யூ. அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிடலாமா? கண்டிப்பா. கிளம்புறீங்களா? இல்ல இன்னொரு பாட்டு வேணா பாடிடுங்க. சும்மா கேட்டேன், சும்மா விளையாட்டுக்கு. ஐயா கொண்டு வந்த மட்டும் முடிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ரெண்டு பேருமே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஒரு கேட் வாக் பண்ணலாமே இங்க இப்ப? நல்ல ஒரு கேட் வாக், ஒரு மியூசிக் போட்டு விட்டுருங்க டிஜே. இதே மாதிரி இன்னும் உங்களுடைய கண்டென்ட்டை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நிறைய சிரிக்கிறோம் அதை பார்த்துட்டு. இன்ஃபேக்ட் ஐபிஎல் சீசன்ல நான் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன போடுறீங்க அப்படின்னு பாக்குறது தான் ஆல்வேஸ் எவ்ரிடே. இந்த வருஷமாவது எம்எஸ் தோனி இருந்து சிஎஸ்கே கப்பை ஜெயிச்சு அதனுடைய கண்டென்ட் நீங்க நல்லா போடுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். போன வருஷம் நொந்துட்டோம். தேங்க்யூ ரெண்டு பேரும். Thank you bro. நன்றி. Bye. See you. Thank you. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.